ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முந்திரி புலாவ் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 15 முந்திரி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். அதில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். நான் கொஞ்சமாக செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக முந்திரி போடுறேன். நீங்கள் நிறையா செஞ்சிங்கன்னா நிறையா முந்திரி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் 2, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் தட்டி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 4-5 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அரிசி நல்லா கழுவி வச்சுக்கிறேன், அதை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன், அதனால் 2 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மூடி வச்சு ஒரு விசில் வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். இப்போ விசில் சத்தம் அடங்கிடுச்சு. நம்ம புலாவ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஓரங்களை விட்டு நம்ம சாதத்தை இப்படி கிளறிக்கலாம். நம்ம புலாவ் சூப்பராக வந்திருக்குது. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய முந்திரி புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.